மரியே வாழ்க. புனித பெனடிக்கின் திருநாளானது ஜூலை மாதம் 11ஆம் திகதி அன்று கொண்டாடப்படுகின்றது. இவர்தான் யூரோப்பின் முதல் துறவியாக திகழ்ந்தவர். புனித பெனடிக் அவர்கள் உலகம் பூராகவும் பிரசித்தி பெற்ற புனிதராக விளங்குவது போன்றுதான் இந்த பெனடிக் பதக்கமும். பலரும் இந்த பதக்கத்தை பற்றி தெரியாமல் கழுத்திலும் செபமாலையிலும் அணிந்திருக்கின்றனர். ஆம், இன்று இதை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த வீடியோ பதிவு. புனித பெனடிக் பதக்கத்தின் முன்பக்கத்தை பார்த்தோம் என்றால் புனித பெனடிக்கின் உருவமும் அவருடைய கையில் ஒரு சிலுவையும் மற்ற கையில் சட்ட புத்தகம் ஒன்று இருப்பதையும் காணலாம். அவருடைய இடப்பக்கத்தில் பார்த்தால் ஒரு காகம் பறப்பது போன்று இருக்கின்றது. பல பக்கத்தில் திராட்சை ரச கிண்ணம் உடைந்து இருப்பது போன்றும் காணலாம். ஏன் இந்த திராட்சை ரச கிண்ணம்? ஆம், புனித பெனடிக் துறவியாக தனியாக வாழ்ந்து வந்தார். அப்போது இவருக்கு அண்மையில் இருந்த இன்னொரு துறவர் சபை சகோதரர்கள் அவர்களது சபை தலைவர் இறந்தவுடன் புனித பெனடிக்கை சபை தலைவராக வரும்படி கேட்டுக்கொண்டனர். ஆனால் புனித பெனடிக் இவ்துறவிகள் பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்பதை அறிந்து அவர்களுடன் கடினமாக நடந்து கொண்டார். அவ்வாறே கடினமான சட்டத்திட்டங்களையும் விதித்தார். இவ்வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருப்பதினாலும் புனித பெனடிக் மிகவும் சட்டத்திற்கு ஏற்ப நடப்பதினாலும் கோபமடைந்த துறவிகள் புனித பெனடிக்கை கொல்ல திட்டம் தீட்டினர். என்ன செய்தனர்? அவருடைய உணவு வேளையில் அவர் குடிக்கின்ற கிண்ணத்தில் திராட்சை ரசத்துடன் விஷத்தை கலந்தனர். அவருக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் இது பற்றி தெரிய வந்தவுடனேயே அவர் அவ்கிண்ணத்திற்கு சிலுவை அடையாளம் வரைந்தார். உடனேயே அவ்கிண்ணம் வெடித்து சிதறியது. பின் புனித பெனடிக் இதை பற்றி துறவிகளிடம் எதற்காக என்னை கொல்ல திட்டம் தீட்டுகிறீர்கள் என்று கேட்டதும் அவ்துறவிகள் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். உடனேயே மன்னிப்பு வழங்கினார் புனிதர். ஆனாலும் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் தனிமையில் காட்டிற்கு சென்றார் தம் துறவற வாழ்க்கையை தொடங்குவதற்கு. ஏன் அந்த காகம்? புனித பெனடிக் காட்டில் தனிமையாக வாழ்ந்து வந்த நேரத்தில் ஒருவர் இவருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு அனுப்பினாராம். அந்த உணவில் சிறு துண்டை புனித பெனடிக் ஒரு காகத்திற்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். ஒரு நாள் அந்த மனிதர் அனுப்பி வைத்த உணவில் விஷம் கலந்து இருப்பதை அறிந்து கொண்டார். உடனே அந்த காகத்தை வரவழைத்து அதனிடம் என் பான் துண்டை கொண்டு போய் மனிதர்கள் கண்ணுக்கு படாத இடத்திற்கு போய் போடும்படி கட்டளையிட்டார். அவ்காகமும் எடுத்துக்கொண்டு போனது. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே இவ்விரண்டு சின்னமும் பதக்கத்தில் பதிக்கப்பட்டது. இதன் மூலம் புனிதர் அவர்களை கடவுள் எவ்வளவு அதிகமாக பராமரித்து வந்தார் என்பது தெரிய வருகின்றது. இப்போது நாம் பெனடிக் பதக்கத்தை பார்த்தோமானால் அதில் பல லத்தீன் எழுத்துக்கள் இருப்பதை காணலாம். இவற்றின் விளக்கம் என்ன? காகத்திற்கும் கிண்ணத்திற்கும் மேலேயே குருக்ஸ் சாந்தே பாத்ரேஸ் பெனடிக்தி. இதன் அர்த்தம் தூய தந்தை பெனடிக்கின் சிலுவை. பதக்கத்தின் விளிம்பில் உள்ள ஏவுஸ் இன் ஆபித்தோ நாஸ்ட்ரோ பிரசன்சியா முனியாமுர். இதன் அர்த்தம் மரண வேளையில் அவருடைய பிரசன்னம் எம்மை பலப்படுத்தும். இவ்சபத்தின் மூலம் நாம் புனிதரிடம் கேட்கின்றோம் எம்மை மரண வேளையில் பலப்படுத்தும்படி. நாம் இப்போது எமக்கு மிகவும் தேவையான மற்ற செபங்களை பற்றி பார்ப்போம். புனித பெனடிக் பதக்கத்தின் பின்பக்கத்தில் சிலுவை ஒன்று உள்ளது. அதன் மேல் இருந்து கீழ்வரை எழுதப்பட்ட செபமானது குருக்ஸ் சக்ராசித் மிக்கி லுக்ஸ். இதன் அர்த்தம் திருச்சிலுவை எனக்கு ஒளியாக இருப்பதாக. கிடையாக இருக்கும் செபம் நும்குவாம் திராகோசித் மிக்கி துக்ஸ். இதன் அர்த்தம் அழகை எனக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருக்க வேண்டாம் என்பதாகும். பின்பக்கத்தில் உள்ள விளிம்புகளில் உள்ள செபமானது வாதே ரேத்ரோ சாத்தானா நும்குவாம் சுவாதே மிக்கி வானா சுந்த் மாலா குவே லிபாஸ் இப்சே வேனேனா பிபாஸ். அர்த்தம், அப்பாலேப்போ சாத்தானே, உன்னுடைய ஆடம்பரமான சோதனைக்கு என்னை விளைவிக்க பார்க்காதே. நீ குடிக்கின்ற அனைத்தும் தீயவை, உன்னுடைய விஷத்தை நீயே அருந்து என்பதாகும். அதன் மேலுள்ள பாக்ஸ் என்ற வசனம் சமாதானமாகும். இதுதான் பெனடிக்டின் சபை குருமாரனுடைய பழைய மோட்டோ ஆகும். சாத்தான் எல்லா இடங்களிலும் தன் தூண்டிலை போட்டுவிட்டான். யாராவது நல்லவர்கள் இருந்தால் தம் வசப்படுத்துவதற்கு. இவ்வுலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் அது மிகப்பெரிய போராட்டம்தான். அவ்வாறுதான் நாம் பிழையான கெட்ட எண்ணத்திற்கும் கெட்ட பாவத்திற்கும் விழுகின்ற சந்தர்ப்பங்களில்
மேலுள்ள செபம் மிகவும் உதவக்கூடியதாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் அழிவுகளும் எம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைந்து போயிருக்கின்றன. இந்த உலகத்தில் சில சமயங்களில் எமக்கு எதிர்பார்ப்பு இல்லாதது போன்று நாம் நினைக்கும் போது பெனடிக்ட் பதக்கத்தினை பக்தியோடு அணிந்திருந்தோமாயின் நிச்சயம் விடுதலை உண்டு. பல பிரசித்தி பெற்ற பேய் ஓட்டுகின்ற குருமார்கள், உதாரணமாக ஃபாதர் கேப்ரியல் அமோத் போன்றவர்கள் இப்பதக்கத்தில் உள்ள பலத்தினாலேயே பேயை ஓட்டுகின்றனர். இப்பதக்கத்தை எந்த குருவானரிடமும் கொண்டு போய் ஆசீர்வாதம் பெறலாம். ஆனாலும் பெனடிக்டின் சபை குருமார்களுக்கு விசேட அனுமதி உண்டு. அவர்களுக்கென்றே தனி செபமும் உண்டு. இப்பதக்கத்தை நாம் விரும்பிய விதத்தில் பாவிக்கலாம். கழுத்தில் மாலையாகவோ, வீட்டிற்கு பாதுகாப்பாகவோ, கட்டிட அத்திவாரங்களுக்கோ இவற்றை பாவிக்கலாம். நானும் உங்களிடையே கேட்டுக்கொள்வது, முடிந்தவரை இன்றே பெனடிக்ட் பதக்கத்தை குருவானவரிடம் கொடுத்து ஆசீர்வதித்து அணிந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் நீங்களும் பங்காளி ஆகலாம். முடிந்தவரை மேலே கூறிய செபங்களை தினமும் செபியுங்கள். மரியே வாழ்க. தயவுசெய்து மீண்டும் பல வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.